வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிபிஎஸ்சி 12th மேக்ஸ் ப்ராபர்ட்டி ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் நம்ம சால்வ் பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த கொஷினோட சேர்த்தா 10வது கொஷின். ஓகேங்களா? இந்த கொஷின் வந்து என்சிஆர்டிலையும் இருக்குது. ஆர்டி சர்மாவில் பர்டிகுலராக 25th.14th பேஜில் இருக்குது. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் 10. ஸோ இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மக்களே. சரிங்களா? கொஷின் பார்க்கலாமா? கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா? ஏ பிளாக் டை இஸ் ஏ பிளாக் அண்ட் ரெட் டை. அப்போது 2 டை கொடுத்துருக்காங்க, ஆர் ரோல்ட் இன் ஆர்டர். ஓகேவா? அப்போ அவங்க ஃபார்மேட் என்ன கொடுத்துருக்காங்க? பிளாக்கு, ரெட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது நார்மலாக நம்ம பார்த்துருக்கீங்களா சாம்பிள் ஸ்பேஸில் இதுலேயும் 6 எலமெண்ட் தான் இருக்க போகுது, இதுலேயும் 6 எலமெண்ட் தான் இருக்க போகுது. நம்பர் ஆஃப் ரோஸில் அதான் அத்தனை நம்பர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம 2 டையாகவே கன்சிடர் பண்ணிக்கலாம். இங்கே இப்போ ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கனால பிளாக் ரெட்டுன்னு சொல்லி எழுதியிருக்கோம். இதில் கண்டிஷனல் ப்ராப்பர்ட்டி கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? த சம் இஸ் கிரேட்டர் தென் 9 அப்படின்னு சொல்கிறது வந்து கொடுத்துட்டு given that the black die is resulted 5 அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இந்த லெட்டர் இந்த சென்டென்ஸை மட்டும் சொல்கிறேன். பிளாக் டை வந்து உங்களுக்கு 5ன்னு வரணும், அது கண்டிப்பாக ப்ரெசென்ட் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பிளாக் டையில் மட்டும். அப்போது நமக்கு பிளாக் டையாக இருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு த்ரோ, இது செகண்ட் த்ரோ, அப்படி தானே? அப்போ அதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் இதை வந்து ஈவெண்ட் ஏ எடுத்துக்கிறேன், given that. சரியா? இப்போ அதுபடி பார்த்தீங்கன்னா 5,1, 5,2, 5,3 அண்ட் 5,4, 5,5, 5,6. ஓகேங்களா? ஓவராலாக பார்த்தீங்கன்னா பிளாக்குன்னு இருக்கிற பிளேஸில் 5ன்னு ஒரு எலமெண்ட்டு ப்ரெசண்ட்டாக இருக்கணும். ப்ரெசென்ட் ஆகிட்டா. ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து என்ன கொடுத்துருக்கான்? த சம் இஸ் கிரேட்டர் தென் 9. கிரேட்டர் தென் 9 கொடுத்துருக்கான். அதுபடி பார்த்தோன்னா உங்களுக்கு அது பிளாக்கோ இல்லை ரெட்டோ அதெல்லாம் தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் A + B, லைக் A + B வந்து உங்களுக்கு வந்து 9 கிடைக்கணும், இல்லை 9ஐ விட அதிகமாக இருக்கலாம். கிரேட்டர் தென், ஓகேவா? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கூட சொல்ல. ஸோ ஈக்குவல் இங்கே வரமாட்டான், கிரேட்டர் தென் 9ஆக இருக்கணும். ஓகேவா? சம் பண்ணும்போது 9ஆக வரணும். அப்போ அதுக்கான பாசிபிள் ஈவெண்ட்ஸை தான் நான் இங்கே கேட்குறேன். ஓகேவா? ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா எதை சம் பண்ணால் உங்களுக்கு கிரேட்டர் தென் 9 கிடைக்கும்? ஃபஸ்ட்டு 5,5 எழுதிக்கலாமா? 5 + 5 10. ஸோ அடுத்தது என்ன பார்க்குறோம்? 5,6. இதை அப்படி திருப்பி போடுங்க, 6,5. அடுத்தது யார் இருக்கா? 6,6 தான். ஆனால் போட்டு முடிச்சு போடுங்க. இப்போ முடிஞ்சு போச்சு. இப்போ யார் கண்டிஷனல் ப்ராபர்ட்டியை பொறுத்த வரைக்கும் கிவனு ஃபைண்டு அந்த ஒரு விஷயம் ரொம்ப மெயினாக இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்போ இங்கே மேலே இருக்கிறவன் ஃபைண்டு, கீழே இருக்கிறவன் வந்து கிவன். அது யார்? இதுபடி பொறுத்த வரைக்கும் given that black. அப்போ பிளாக்கை நம்ம எதை கலெக்ட் பண்ணியிருந்தோம்? ஏ தானே நம்ம பிளாக்னு சொல்லியிருந்தோம். பிளாக்கை கலெக்ட் பண்ணுறோம் 5 வந்து. அப்போ கீழே இந்த இடத்துல கிவன் வந்து பிளாக் டை. அப்போது இங்கே ஏ, டினாமினேட்டரில் ஏ, இங்கே பி. ஓகேவா? ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா A இன்டர்செக்ஷன் BA டிவைடட் பை N of A. ஓகேவா? இப்போது ஏயோட எலமெண்ட்டுக்கும் ஏ வந்து ஆல்ரெடி அக்கர்டு, இதை வச்சு இது கூட இன்டர்செக்டிங் ஆகிற எலமெண்ட்டை தான் என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுபடி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வருவா? 5,5 இவன் வருவான், 5,6 இவன் வருவான், இவன் வரமாட்டான், இவன் வரமாட்டான். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 2 எலமெண்ட்டு. 2 டிவைடட் பை ஏல எத்தனை எலமெண்ட் இருக்குது? 6 எலமெண்ட் இருக்குது. அப்போ 1/3. ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு கொஷனுக்கான ஆன்சர். சரி, செகண்ட் கொஷின் போகலாமா? இப்போ செகண்ட் கொஷினில் என்ன கேட்டிருக்கான் அதே மாதிரி தான் பண்ணணும். சரிங்களா? given that இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? ரெட் டை ரிசல்டட் த நம்பர் இஸ் லெஸ் தென் 4. எனக்கு என்ன கேட்டிருக்கான்? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பிளாக் அண்ட் ரெட்டு தான். அதுபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட் டை வந்து என்னவா இருக்கணும்னா லெஸ் தென் 4ஆக இருக்கணும்னு சொல்லியிருக்கான். அதை விட கம்மியாக இருக்கணும் இந்த 2வது டாஸில். ஓகேங்களா? அப்போ இதுக்கு வர்றதுக்கான பாசிபிள் நம்பர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3 தான். லெஸ் தென் 4 தானே? ஸோ அதனால 1, 2, 3. அப்போது இங்கே வந்து உங்களுக்கு பாசிபிள் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 அது வரைக்கும் ஃபுல்லாக வந்துடுவான். ஓகேங்களா? அப்போது உட்காந்து எடுக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு 1,1, தென் 1,2, 1,3,
அடுத்தது 2 கமா 1 2 கமா 2 2 கமா 3 நெக்ஸ்ட் 3 கமா 1 3 கமா 2 3 கமா 3 4 கமா 1 4 கமா 2 4 கமா 3 நெக்ஸ்ட் 5 கமா 1 5 கமா 2 5 கமா 3 மக்களே இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க மக்களே கொஞ்சம் 5 கமா 5 தென் சாரி அதோட முடிஞ்சிச்சா அப்போ 6 6 கமா 1 2 6 கமா 3 அப்படிதான் மக்களே. ஓகே, இப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது பி என்ன சொல்ல வரான்னு பாருங்க. சம் பண்ணும்போது 8 வரணுங்கிறான். சம் பண்ணும்போது 8 வரணுங்கிறான்னா a + b = 8ன்னு சொல்லியிருக்கான். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா 2 கமா 6 எழுதலாம், அப்படி இல்லைன்னா 6 கமா 2ன்னு எழுதலாம், அப்படி ஓட்டினா 3 கமா 5 எழுதலாம், 5 கமா 3 எழுதலாம், தென் 4 கமா 4 எழுதலாம், அதுக்கப்புறமா 5 கமா 3 நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். ஸோ அதனால் வர மாட்டான். இதோட முடிச்சுப்போம். ஓகேவா? இப்போ இதில் கிவன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் தான் கிவன், இவன் ஃபைண்ட். ஸோ ஆகிற எலமெண்ட் நம்ம எழுதணும். a இன்டர்செக்ஷன் ba டிவைடட் பை n ஆஃப் ஏன்னு சொல்லிட்டு எழுதுவீங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் சிம்பிள் ட்ரிக்காகவே சொல்கிறேனே, இந்த ஃபைண்டில் என்ன கேட்டிருக்கான், சம் பண்ணும்போது 8 வரணும். அதை வந்து ஏல தேடி பாருங்க, சம் பண்ணால் 8 வரானான்ட்டு. அப்படி தேடினா கொஞ்சம் ஈஸியாக கிடைப்பான். சரிங்களா? அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த ரோலையும் அவனுமே வரமாட்டான், இவன் இதில் வரமாட்டான், இவன் மட்டும் வருவான். இவன் ஒருத்தனா, அடுத்தது இவன் ஒருத்தன், அவ்வளோதான், 2 பேர் தான் இருக்காங்க. அப்போ 2 பை நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் எலமெண்ட் இன் ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 டோட்டலாக 18 வரும். அப்போ 1/9 இதுதான் உங்களோட ஃபைனல் அவுட்புட்டாக இருந்திருக்கணும். இதுதான் உங்கள் ஃபைனல் ஆன்சராக வந்திருக்கணும். வந்திருக்குங்களா? ஓகேவா? ஸோ இந்த கொஷினை பார்த்துட்டு உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா மட்டும் எனக்கு லைக் பண்ணுங்கள். ஓகேவா? பை மக்களே.